அனைவருக்கும் வணக்கம். உளவியல் என்னும் தலைப்பில் நாம் இதுவரை 11 காணொளிகள் பார்த்து வந்தோம். இது உளவியலின் தந்தை, அதாவது உளப்பகுப்பாய்வு அறிவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய உளப்பகுப்பாய்வு அறிவியல் என்னும் நூலின் வாயிலாகத்தான் நாம் இந்த கருத்துக்களை பதிந்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், உள்ளுணர்ச்சிகள் என்ற ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உள்ளுணர்ச்சிகள் என்பது ஆங்கிலத்தில் இன்ஸ்டிங்க்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உள்ளுணர்ச்சிகள் என்பது ஒரு உயிரினத்திற்கு இயல்பாகவே இருந்து வரும் ஒரு உணர்ச்சி. இந்த உள்ளுணர்ச்சி என்பதை பற்றி மரபியலின் தந்தை டார்வின் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு உயிரினம் இந்த நிலத்தில் வாழ்வதற்கு மரபு வழியாகவே சில உள்ளுணர்ச்சிகளை கொண்டிருக்கின்றன. அந்த உள்ளுணர்ச்சிகளின் மூலமாகத்தான் அந்த உயிரினம் நிலையாக வாழ முடிகிறது என்று அவர் கூறி வந்திருக்கிறார். சரி, இந்த உள்ளுணர்ச்சிகள் என்பது எவை என்றால், ஒரு உயிரினம் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் இயக்குவது உள்ளுணர்ச்சிகள் தான். எடுத்துக்காட்டிற்கு, ஒரு உயிரினம் வாழ்வதற்கு உணவு தேவை என்றால் அந்த பசி என்ற அந்த உணர்வு இந்த உள்ளுணர்ச்சிகளால் தான் தூண்டப்படுகிறது. அதே போல் ஒரு உயிரினம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த உள்ளுணர்ச்சிகள் தான் அந்த உறுப்புகளை இயக்கி அதை தற்காத்து கொள்ள வைக்கிறது. இது டார்வின் அவர்களுடைய கருத்து. ஆனால் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் டார்வின் அவர்களுடைய இந்த கருத்தை ஏற்கிறார். அதாவது ஒரு உயிரினத்தின், ஒரு மனிதனின் உடல் தேவையை நிறைவு செய்வதற்காக உள்ளுணர்ச்சிகள் இயங்குகின்றன என்பதை பற்றியும் அவர் ஏற்கிறார். அதே வேளையில் ஒரு மனிதனுக்கு உள்ளுணர்ச்சிகள் என்பது உடல் தேவைகளுக்காகவும் இயக்கத்திற்கு வருகின்றன, உள்ள தேவைகளுக்காகவும் இயக்கத்திற்கு வருகின்றன என்பதுதான் ஃப்ராய்ட் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. சரி, இந்த உள்ளுணர்ச்சிகள் என்பது எங்கு நிலை கொண்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்கு 3 வகையாக மனங்கள் இருப்பதாக நாம் சென்ற காணொளியில் பார்த்தோம். அதில் ஒன்று கான்சியஸ் மைண்ட், நனவு மனம் என்பது. இரண்டாவது நனவு அடங்கு மனம், நனவடங்கு மனம், அது சப்கான்சியஸ் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். மூன்றாவது நனவெளி மனம், அன்கான்சியஸ் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், ஆழ்மனம் என்றும் கூறலாம். இந்த 3 மனங்களில் நனவெளி மனதில்தான் ஒரு உயிரினத்தின், குறிப்பாக ஒரு மனிதனின் உள்ளுணர்ச்சிகள் அடங்கியிருப்பதாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் கூறுகிறார். சரி, இந்த உள்ளுணர்ச்சிகள் எப்படி இயக்கத்திற்கு வருகின்றன என்றால், இது 4 காரணிகளை அடிப்படையாக கொண்டுதான் இயக்கத்திற்கு வருகின்றன. அதில் முதலாவது அழுத்தம் என்பது, இரண்டாவது ஆதாரம், மூன்றாவது புறநிலை, நான்காவது குறிக்கோள். இந்த 4ஐ அடிப்படையாக கொண்டுதான் ஒரு மனிதனின் ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் உள்ளுணர்ச்சி இயக்கத்திற்கு வருகின்றது. சரி, எப்பொழுது இந்த உள்ளுணர்ச்சி இயக்கத்திற்கு வருகின்றது என்றால், ஒரு மனிதனுக்கு ஏற்படும் தேவை, அந்த தேவைக்காக அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தத்தால் இந்த உள்ளுணர்ச்சி இயக்கத்திற்கு வருகின்றன. ஆனால் அழுத்தத்தால் மட்டும்தான் இந்த உள்ளுணர்ச்சி இயக்கத்தில் வரும் என்று கூற முடியாது. அந்த சூழ்நிலையில் எது முன்னிலை வகிக்கிறதோ அந்த காரணத்தால் அந்த உள்ளுணர்ச்சியானது இயக்கத்திற்கு வரும். இந்த 4 காரணிகள் கூறினேன் அல்லவா, அழுத்தம், ஆதாரம், புறநிலை மற்றும் குறிக்கோள். இந்த 4இல் எது வேண்டுமானாலும் முன்னிலை வகிக்கும். அதில் எடுத்துக்காட்டாக நாம் ஒன்றை பார்க்கலாம். தேவைக்காகத்தான் ஒரு உள்ளுணர்ச்சி இயக்கத்திற்கு வருகின்றது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதில் ஒரு மனிதனுக்கு உடலில் ஆற்றல் இல்லை என்றால் அதுதான் அந்த மனிதனுக்கு தேவையாக அமைகிறது. எனவே அந்த தேவைக்காக ஒரு அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தம் நனவெளி மனதில் இருக்கக்கூடிய உள்ளுணர்ச்சியை இயக்கத்திற்கு கொண்டு வருகின்றன. இந்த உள்ளுணர்ச்சி இயக்கத்திற்கு வரும்பொழுது அடுத்ததாக ஆதாரமாக மனிதனுடைய உடல் உறுப்புகள் இயங்குகின்றன. அதாவது அவனுடைய செரிமான மண்டலமும் அதனால் சுரக்கக்கூடிய வேதிகளும், எடுத்துக்காட்டிற்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போன்ற வேதிகளும் அந்த பசி உணர்விற்கு ஆதாரமாக அமைகின்றன. அதன் பிறகு உணவு என்பதுதான் அதற்கு புறநிலையாக அமைகின்றன. அதாவது ஒரு மனிதனின் ஆற்றல் தேவைக்கு உள்ளுணர்ச்சி தூண்டப்பட்டு அவனுடைய உடல் உறுப்புகள் இயக்கத்திற்கு வந்த பிறகு உணவு என்பது புறநிலையாக அமைகிறது. அப்பொழுது நாம் உணவை உட்கொண்டால் அடுத்ததாக அந்த உள்ளுணர்ச்சி நிறைவை எட்டுகிறது. அதாவது அதனுடைய எய்ம் தான் நிறைவு என்று கூறுகிறோம். அந்த உள்ளுணர்ச்சியின் குறிக்கோளாக எது இருக்கிறது என்றால் அந்த நிறைவு. அந்த நிறைவை எட்டியவுடன் அந்த உள்ளுணர்ச்சியானது மீண்டும் நனவெளி மனதில் இயக்கத்தில் இல்லாமல் நிலையான ஆற்றலாக அடங்கிவிடுகிறது. அதேபோல் பாலுணர்ச்சி என்பதும் இந்த நனவெளியில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்ச்சி தான். இந்த பாலுணர்ச்சிக்கு தேவை ஏற்படும் பொழுது அழுத்தம் உருவாகும். அப்பொழுது இந்த நனவெளியில் இருக்கக்கூடிய இந்த பாலுணர்ச்சியானது உந்தப்படும். அப்பொழுது ஆதாரமாக மனிதனுடைய பால் உறுப்புகள் இயக்கத்திற்கு வரும். அந்த பால் உறுப்புகளுக்கு புறநிலையாக அமைவது எதிர்பாலினம். அப்பொழுது பாலுறவு முடிந்த பிறகு நிறைவு என்னும் குறிக்கோள் நிறைவடைகிறது. அந்த நிலையில் மீண்டும் அந்த பாலுணர்ச்சி ஆகிய உள்ளுணர்ச்சி அமைதியுற்று மீண்டும் நனவிலையில் சென்று அமைதியாக இருந்து கொள்ளும். இதுவும் ஒரு உள்ளுணர்ச்சி தான்.
எனவே ஒரு உள்ளுணர்ச்சி வெளிப்பட வேண்டும் என்றால் தேவை என்பது முதன்மையாக வேண்டும். அந்த தேவை ஏற்படும் பொழுது அழுத்தம் ஏற்படுகிறது. அழுத்தத்தால் இந்த உடல் உறுப்புகள் இயங்கி மீண்டும் நிறைவேற்றும் பொழுது உள்ளுணர்ச்சியானது அடங்கி விடுகிறது. இது உடல் தேவைக்கு மட்டும் கிடையாது, உள்ள தேவைக்கும் ஒரு மனிதனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு கூட இந்த உள்ளுணர்ச்சிகள் இயக்கத்திற்கு வரும். அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய நடத்தை வெளிப்படுகிறது. எடுத்துக்காட்டிற்கு ஒரு மனிதனுக்கு மனதில் ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையால் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தால் உள்ளுணர்ச்சிகள் துடிப்பிற்கு உள்ளாகும். அப்பொழுது அவனுடைய நடத்தை மாறுபடும். இதைத்தான் ஆங்கிலத்தில் பிஹேவியர் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய பிஹேவியர், நடத்தை என்பது அவனுடைய உள்ள தேவையால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தால் தான் வடிவம் பெறுகின்றது என்பதை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் கண்டறிந்தார். எனவே அன்பர்களே, ஒரு மனிதனுடைய ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் உள்ளுணர்ச்சிகள் இப்படித்தான் வடிவம் பெறுகிறது. ஏற்கனவே நிலையான ஒரு ஆற்றலாக பங்கு கொண்டிருக்கும் அந்த உள்ளுணர்ச்சி அழுத்தம், ஆதாரம், புறநிலை மற்றும் குறிக்கோள், இந்த 4 காரணிகளை அடிப்படையாக கொண்டுதான் இயக்கத்திற்கு வருகின்றன என்பதை பற்றி நாம் இந்த பதிவின் வாயிலாக பார்த்தோம். இந்த உள்ளுணர்ச்சிகள் உடல் சார்ந்தும் இருக்கலாம், உள்ளம் சார்ந்தும் இருக்கலாம் என்பதை பற்றியும் பார்க்கிறோம். உடல் சார்ந்தது என்றால் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து காரணிகளுமே உடல் சார்ந்தது. இதனால் உள்ளுணர்ச்சிகள் இயக்கத்திற்கு வரும். அடுத்தது உள்ளம் சார்ந்தது. உள்ளம் சார்ந்தது என்றால் ஒரு மனிதனுடைய ஆசை முதல் மற்ற எண்ணங்கள் அனைத்துமே உள்ளம் சார்ந்ததாக இருக்கின்றன. இவையும் உள்ளுணர்ச்சிகளை தூண்டிவிடும் என்பதை பற்றி அறிந்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் மற்ற உளவியல் கூறுகளை பற்றி அறிந்து கொள்வோம். அதுவரை இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.